வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் இந்த காணொளியில் வரலாற்று சிறப்புமிக்க பண்ருட்டி திருவதிகை வீரட்டானீஸ்வரர் கோயிலை பற்றித்தான் பார்க்க போகிறோம். திருவதிகை வீரட்டானீஸ்வரர் கோயில் பண்ருட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூரிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இக்கோயிலின் அமைப்பு மற்றும் அதனோடு தொடர்புடைய இலக்கிய வரலாறு ஆகியவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதன்மை கோபுரமான ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்ட உயரமான கோபுரமாகும். கோபுரத்தை கடந்து சென்றால் 16 கால் மண்டபமும் அதன் இடதுபுறம் குளமும் சற்று தள்ளி வலதுபுறம் 100 கால் மண்டபமும் உள்ளது. அதற்கடுத்து பலிபீடம், கொடிமரம், நந்தி ஆகியவற்றை கடந்து சென்றால் 5 நிலைகளை கொண்ட 2வது கோபுரம் காணப்படுகிறது. அதன் வழியாக கோயிலுக்குள் செல்ல வேண்டும். இந்த கோபுரத்தின் உட்புறத்தின் 2 பக்கங்களிலும் பாண்டியர்களின் சின்னமான 2 மீனும் அதற்கு நடுவில் செங்கோலும் காணப்படுகிறது. இதனை கொண்டு பார்த்தால் இக்கோபுரத்தை பாண்டிய மன்னர்களில் ஒருவரின் காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். கோவிலின் தென்பக்க திருச்சுற்றில் இருந்து தொடங்குவோம். முதலில் இந்து அறநிலைத்துறை அலுவலகமும் அதன் அருகில் திருநாவுக்கரசு சுவாமிகளின் உற்சவர் சன்னதியும், அடுத்து வரலாற்று சிறப்புமிக்க மடப்பள்ளி அதாவது சமையற்கூடம், 64 நாயன்மார்களின் சிலைகள், கோயிலின் தலைவிருட்சமான சரக்கொன்றை மரமும் அதன் அருகில் சரக்கொன்றை நாதர் பெரிய சிவலிங்கமாகவும் காட்சி தருகிறார். இங்கு இன்னும் பிற பழமையான தெய்வ சிலைகளும் காணப்படுகிறது. அடுத்து திருநாவுக்கரசரின் அக்காவான திலகவதியார் மற்றும் திருநாவுக்கரசர் சுவாமிகளின் சன்னதியும் உள்ளது. வழக்கமாக சிவன் கோயில்களில் அம்மன் சன்னதி வடக்கு பக்கம் காணப்படும். இக்கோயிலில் அதற்கு மாறாக அம்மன் பெரியநாயகி மூலவருக்கு தெற்கு பக்கம் இருந்து அருள் புரிகிறார். மூலவர் சன்னதி விமானம் தேர் போன்ற வடிவில் உள்ளது. இறைவன் வீரட்டானீஸ்வரரை காண தெற்கு பக்க வழியாக செல்ல வேண்டும். வழியில் தெற்கு நோக்கியவாறு உற்சவர் திரிபுர சம்ஹார மூர்த்தி காட்சி தருகிறார். அதனை அடுத்து கிழக்கு நோக்கியவாறு அருள் புரியும் வீரட்டானீஸ்வரரை காணலாம். மூலவர் பெரிய சிவலிங்கமாக காட்சி தருகிறார். சிவலிங்க பானம் உருளையாக இல்லாமல் பட்டையாக 16 பட்டைகளுடன் உள்ளார். இவ்வகை சிவலிங்கத்தை தாராலிங்கம் என்பார்கள். மூலவருக்கு பின்னால் அம்மையப்பர் சுதை வடிவில் காட்சி தருகிறார்கள். சிவலிங்க பானத்தின் மீது பட்டையாக காணப்படுவதால் இவ்வகை சிவலிங்கம் பல்லவர் காலத்தை சார்ந்தது என்பார்கள் ஆய்வாளர்கள். திருச்சுற்றின் மேற்கு பக்கம் விநாயகர் சன்னதி மற்றும் பல்வேறு வகையான சிவலிங்கங்களும் முருகன், வள்ளி தேவானை மற்றும் கஜலட்சுமி சன்னதியும் உள்ளது. வடக்கு பக்க திருச்சுற்றில் அழகிய திருச்சுற்று மாளிகையும் சூளை தீர்த்த கிணறும் துர்க்கை, சண்டிகேஸ்வரர், நடராஜர் சன்னதியும் மற்றும் பிற தெய்வங்களும் காணப்படுகின்றன. இக்கோயிலுக்கு தொடர்புடைய இலக்கியங்கள் என்றால் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த திருநாவுக்கரசர் சுவாமிகள் 16 பதிகங்களும், திருஞான சம்பந்தர் ஒரு பதிகமும், சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார்கள். சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தின்படி திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு கடுமையான சூளை நோய் என்னும் வயிற்று வலி ஏற்படுகிறது. அதனை சரி செய்ய திருநாவுக்கரசு சுவாமிகளின் அக்கா திலகவதியார் இக்கோயிலின் கிணற்று தீர்த்தமும் திருநீரும் திருநாவுக்கரசருக்கு கொடுக்க அவரின் வயிற்று வலி சரியாகிறது. அதன் பிறகு திருநாவுக்கரசு சுவாமிகள் இக்கோயில் இறைவனை போற்றி பதிகங்கள் பாடத் தொடங்குகிறார். அதன் முதல் பதிகமாக கூற்றா எனவாறு விளக்கிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் என்று தொடங்கும் பதிகத்தில் 10 பாடல்களை பாடுகிறார். இதுவே மூவர் பாடிய தேவாரத்தின் முதல் பாடலாகும்.
அதேபோல் இக்கோயில் இறைவனை போற்றி அருணகிரிநாதர், வள்ளலார், வண்ணச்சிறப்ப தண்டபாணி சுவாமிகள் ஆகியோர்களும் பாடியுள்ளார்கள். பெரிய புராணத்தில் குறிப்பிட்டுள்ள மற்றொரு வரலாற்றுச் செய்தியையும் நாம் பார்க்க வேண்டும். சமணத்தில் இருந்து சைவனாக மாறிய மன்னன் காடவன் பாடலிபுத்திரத்தில் இருந்த சமணர் மடத்தை இடித்து அதன் கற்களை கொண்டு வந்து திருவதிகையில் குணதரவீச்சரம் கட்டினார் என்கிறது. இதில் வரும் காடவ மன்னன் என்பது பல்லவர் மன்னனை என்றும் குணதரவீச்சரம் என்பது குணபரன் என்ற பட்டப்பெயர் கொண்ட முதலாம் மகேந்திரவர்மனை குறிக்கிறது என்று ஆய்வாளர்கள் சிலர் கருதுகிறார்கள். இதில் முதலாம் மகேந்திரவர்மனின் காலம் 590 630 ஆகும். சில ஆய்வாளர்கள் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய 2ஆம் நரசிம்மவர்மனான ராஜசிம்மன் கட்டியிருக்கலாம் என்கிறார்கள். இவரின் காலம் 690 725 ஆகும். கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களை பற்றி பார்ப்போம். இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுக்களில் மிக பழமையான கல்வெட்டு எது என்றால் பல்லவர்களின் 4 கல்வெட்டுக்களாகும். அவை தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் என்னும் 3வது நந்திவர்மன். இவர் 825 முதல் 850 காலகட்டம் ஆவார். அடுத்து நிருபதுங்கவர்ம பல்லவன் காலத்தே கல்வெட்டாகும். அதில் நிருபதுங்க பல்லவன் காலத்திய கல்வெட்டில் உள்ள செய்தியை பார்ப்போம். வருகுண பாண்டிய மன்னன் இக்கோயிலுக்கு 570 களஞ்சிய பொன்னும், நிருபதுங்கனின் மனைவி வீரமாதேவி 50 களஞ்சிய பொன்னும் கொடுத்துள்ளனர் என்ற செய்தி கல்வெட்டில் உள்ளது. இங்கு எந்தெந்த மன்னர்கள் காலத்து கல்வெட்டுக்கள் உள்ளது என்று பார்ப்போம். பராந்தக சோழன், ராஜேந்திர சோழன், 1ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் விக்கிரம சோழன், உத்தம சோழன், கோப்பெருஞ்சிங்கன், காடவராய மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள் ஆகியோரது கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. வேணாட்டு குலசேகர தேவன் என்ற சேர மன்னன் கோவிலுக்கு திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்தார் என்று கல்வெட்டு ஒன்று விமானத்தின் கீழ் உள்ளது. கல்வெட்டில் ஸ்ரீ குலசேகர தேவர்க்கு ஆட்சி ஆண்டு 4 என்றும் கலியாண்டு 4414 என்றும் உள்ளது. அதன்படி பார்த்தால் 1313 அவர் குடமுழுக்கு செய்துள்ளார் என்று கணிக்கப்படுகிறது. அடுத்து 1ஆம் குலோத்துங்க சோழனின் தளபதியான நரலோக வீரன் காளிங்கராயன் பல போர்க்களத்தை சந்தித்தவர். இவர் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளார். அவர் கோயிலுக்கு செய்த பணிகளை கல்தூண் ஒன்றில் 25 வெண்பாக்களாக கல்வெட்டில் வெட்டப்பட்டுள்ளது. நன்றி தமிழ் உறவுகளே. இக்கோயிலை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. காணொளியின் நீளத்தை கருதி முடித்துக் கொள்கிறோம். நன்றி.